சீலக்காவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். சிக்கன், மட்டன், பீஸா, பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்டு நான் வளர்ந்துட்டேன். என்ன பார்த்தாவே தெரியலீங்களா நான் வகை வகையா சாப்பிட்டுருக்கேன்னு. என்ன நான் சாப்பிட்டு இப்படி வளர்ந்துருக்கேன்னு சொன்னீங்களா, நான் கண்டிப்பா இதையும் நான் சேர்த்தி தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம உங்களுக்குள்ள நான் பிரச்சனை வர வைப்பேன், டிவோர்ஸ் பண்ண வைப்பேன். போய் பாருங்க, என் தம்பி அங்க நிக்கிறான், உங்க மாமா அங்க இருக்காரு பாருங்க. ஏன் அதுக்குள்ள சிரிச்சீங்க? அவங்க வேற யாரும் கிடையாது, அங்க பாரு உங்களோட ஃபேன் தான் அவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க நிலைசங்கர். ஷீலாவோட ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல என்னை கான்டாக்ட் பண்ணாங்க, ஷீலாவை நான் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன தாராளமாக வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தேன். அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் ஷீலாக்காவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்னதாக ஒரு கலாட்டா பண்ணி ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் யாருன்றதை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கள வர சொல்லிட்டேன். ஷீலா உள்ளே தான் இருக்குது. ஷீலாவை ஃபன் பண்ணுறதுக்காக அவங்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்ன ஃபன் பண்ணிடலாமா? ஃபன் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷீலா அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல தான் பார்த்துருக்காங்க. சீலக்காவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எப்படி சிரிக்காமல் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. சிரிக்காமல் எப்படி அவங்க முன்னாடி பேச போகிறேன்னு தெரியலன்றீங்களா? சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அவங்கள ஃபன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சிரிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால சிரிக்காமல் எந்த அளவுக்கு. இன்னொன்று என்னன்னா, நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, நான் ஷீலா கிட்ட பேசுகிறேன். நான் இங்கேருந்தே பேசுகிறேன். நான் வந்தேன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க மட்டும் தனியா போங்க. போலாமா? ஓகேங்க. சரி வாங்க. அவங்க வாசல்ல அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஓகே, நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீங்க போய் பேசுங்க. வீட்டில் யாருங்க? நீங்க ஃப்ரெண்டுங்களா? ஆமாங்க. அவர் சொன்னதே கிடையாது எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்லி. அவரு என்கிட்ட சொல்லவே இல்லைங்க இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்குன்னு. சரி பரவாயில்ல, உட்காருங்க. அவர் வெளியே போயிருக்காருங்க. இருங்க, நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன், கால் பண்ணி பேசலாம். இல்ல வெயிட் பண்ணுங்க, நானே கால் பண்றேன். என்கிட்ட நம்பர் இருக்கு, நானே கால் பண்றேன். சொல்லுங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேங்க. எங்க வீட்டுக்கா? ஆமா. ஐயோ, நான் வெளியூர்ல இருக்கேனே. ஐயோ, எனக்கு தெரியல, நீங்க எங்க தான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு வந்திருக்கேன். ஆமா, வரேன்னு சொல்லுமா? நீங்க 2 டேஸ்க்கு அப்புறம் வரேன்னு சொல்லிருந்தீங்களா? அதனாலதான் எனக்கு ஞாபகம் இல்ல. ஷீலா இருக்காங்களா? இருக்காங்க. போன் கொடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பேசுங்க. மாமா. ஷீலா, அவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தேன். 2 நாளுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, நான் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நான் அவங்ககிட்ட நானும் சொல்லாம வந்துட்டேன். நான் ஒரு 10 டேஸ் அவங்க அங்கதான் தங்க போறாங்க. சரி, நீ அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, நீ எனக்கு சொல்லவே இல்லை இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்லி. அது நான் உனக்கு சொல்றதுக்கு மறந்துருப்பேன். எனக்கு அவங்க ஒரு 10 டேஸ் அங்கதான் தங்க போறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லையே. நீ என்ன பண்ண அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேளு, சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரு, சரியா? நீயும் என் பக்கத்துல, நான் என்ன பண்ணட்டும்? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு சமைக்க தெரியாது, சாப்பிட தான் தெரியும். தெரியும்ல, எனக்கு உடம்பு முடியலன்னு தெரியும்ல, நான் என்ன பண்ணட்டும்? நான் வேலையா இருக்கேன், நீ அவங்களுக்கு போனை கட் பண்றேன். நீ அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துட்டு நான் வர வரைக்கும் நல்லா பாத்துக்க அவங்கள, சரியா? குழந்தை மாதிரி பாத்துக்க. சரி, நான் வைக்கிறேன். எனக்கு உடம்பு வேற சரியில்லைங்க, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் சமைச்சு தரேன். அப்புறம் மாமா அதுக்கப்புறம் ரெடி பண்ணி தர சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிறது எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் பறக்கிறது தான் சாப்பிடுவேன். சிக்கன், மட்டன், பீஸா, பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்டு நான் வளர்ந்துட்டேன். நான் நீங்க குடுக்கறத என்னால சாப்பிட முடியாது. உங்க புருஷன் என்ன தெரியுமா சொன்னாங்க? வீட்டுக்கு போங்க, வகை வகையா செஞ்சு போடுவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? நான் தப்பா சொல்லலைங்க, நீங்க மாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு வந்தவங்க நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அதுக்காண்டிதான் நான் சொல்லிருந்தேன். தவற எடுத்துக்காதீங்க, நான் சமைச்சு கொடுக்குறேங்க. நான் கம்முன்னு பேசாம துபாயிலேயே இருந்திருப்பேன். இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லாம இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இப்படி சொல்றீங்க. இப்ப எனக்கு உடம்பு முடியலைங்க, அதனாலதான் அப்படி சொன்னாங்க. அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைன்னா நான் ஊருக்கு போறேன். எனக்கு 3 நேரம் சிக்கன், மட்டன், மீன் அந்த மாதிரி வேணும். நீங்க என்னதான் சமைச்சு கொடுத்தாலுமே நீங்க சொன்னதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். இருக்கிறது போடுறேன், சாப்பிட்டு ஒழுங்காருன்னு சொன்னீங்கல்ல நீங்க. நான் எப்பங்க சொன்னேன்? நான் இதையெல்லாம் நான் சொல்லதான் போறேன். நான் அப்படி எதுவும் சொல்லலைங்க. உடம்பு முடியல, இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். என்ன பார்த்தாவே தெரியலீங்களா நான் வகை வகையா சாப்பிட்டுருக்கேன்னு? நீங்க எப்படி என்ன கேட்கலாம்? இல்லைன்னா நான் கிளம்புறேன். நான் உங்க மாமாக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஹலோ சொல்லுங்க. ஏங்க, நான் ஊருக்கு கிளம்புறேங்க. ஏன், என்னாச்சு? உங்க ஒய்ஃப் வந்து நான் கேக்குறதெல்லாம் எதுவும் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இருக்கிறத சாப்பிடு, இல்லைன்னா வெளியே கிளம்புன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்க. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல. நான் அப்படி எதுவுமே சொல்லல மாமா. இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்டு பழக்கம் இல்ல, நான் பறக்கிறதா சாப்பிட்டு எனக்கு பழக்கம். வசதியா விட்டு வந்து வாழ்ந்த பொண்ணு அவங்க தான் சொன்னாங்க. நான் எதுவுமே பேசல மாமா. நான் சொல்லல மாமா. நான் உங்களை இதோட நான் விட மாட்டேன். உங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லுவேன். என்ன நான் சாப்பிட்டு இப்படி வளர்ந்துருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நான் கண்டிப்பா இதையும் நான் சேர்த்தி தான் நான் சொல்லுவேன்.
தேவையில்லாம உங்களுக்குள்ள நான் பிரச்சனை வர வைப்பேன், டிவோர்ஸ் பண்ண வைப்பேன். மாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நல்லபடியா நான் பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ மீன், மட்டன், சிக்கன் இதுதானே நீங்க சாப்பிடுவீங்க. எனக்கு பர்கர் வேணும். பர்கர்லாம் வீட்டுல செய்ய முடியாதுங்களே. எனக்கு தெரியாது, வேணும். சரி ஓகேங்க. அப்படியே சிரிச்சுட்டே அந்த கேமராவை பாருங்க. யாரு? போய் பாருங்க, என் தம்பி அங்க நிக்கிறான், உங்க மாமா அங்க இருக்காரு பாருங்க. ஏங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஏன் அதுக்குள்ள சிரிச்சீங்க? இல்லங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன அவங்க வேற யாரும் கிடையாது. அங்க பாரு, உங்களோட ஃபேன் தான் அவங்க. உன்னை பாக்கணும்னு சொல்லி அட்ரஸ் கேட்டிருந்தாங்க, கொடுத்தேன். நீ அக்காவை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவங்கள ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். இப்படியா? சாரிக்கா. அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அங்க பாரு, அவங்களோட தம்பியை நடிக்கிறாங்க பாருங்க. அந்த தம்பியும் சேர்த்து தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உன்னோட ஃபேன் தானே அவங்க? பெரிய ஃபேனுங்க உங்களுக்கு நான். சரி, உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிக்கன், மட்டன், மீன், பீஸா எல்லாம் செஞ்சு கொண்டு வரும். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம். அதை சும்மா நான் ஃபன் பண்ணேன், அவ்வளவுதான். நான் சாப்பிட்டதே இல்ல, கனவு கூட பார்த்தது இல்ல. அக்கா, நீங்க எப்பயும் வழக்கம் போல செய்யறதே செய்யுங்க, அதுவே போதும். உங்க கையால அது சாப்பிட்டாவே போதும். நீ 10 நாள் ஆகுன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். நான் சொன்னேன் நம்புவியா? அக்கா, இவரு தாங்க என்ன கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? ஆமாங்கக்கா, நாங்க ஈரோடு. சரி சரிங்க. சரி, நீங்க அக்காவை நினைச்ச மாதிரி நீங்க அக்காவை பார்க்கவும் செஞ்சுட்டீங்க, ஃபன் பண்ணவும் செஞ்சுட்டீங்க. ஓகேயா? ஓகேங்களா. அவங்க பாய் சொல்லிருங்க. பாய்.